ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்வி சேனல். நேற்று சண்டே எங்கள் வீட்டில் செஞ்ச லஞ்ச் மெனுவை தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹஸ்பண்ட் எப்பவும் போல் மார்க்கெட்டுக்கு காய்கறிலாம் வாங்குறதுக்கு போயாச்சு. தம்பி போகலை. அவன் நாளைக்கு எக்ஸாம்ங்கிறதுனால படிச்சிட்ருக்கான். பாப்பா தூங்குறா. பாப்பா எந்திக்கிறதுக்குள்ளே என்னென்ன வேலையெல்லாம் என்னால் முடிக்க முடியுமோ அதெல்லாம் செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு அந்த மசூர் டாலும் துவரம்பருப்பு சேர்த்து கழுவிட்டு பெருங்காயம் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சா போதும். சூப்பராக பருப்பு நல்லா வெந்து வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடு இந்த பக்கம் வச்சுட்டேன். 2 அடுப்பு பிஸியாக இருக்குது. அதுக்குள்ளே காய்கறிலாம் கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு என்னென்ன தேவையோ எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட் துளசி விட்டு சாம்பாருக்குள்ளே காய்கறி கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். ஹஸ்பண்ட் இன்றைக்கி அவியல், பச்சடி, பொரியல் இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டாங்க, அவங்களுக்காக பண்ணிடும்னு சொல்லிட்டு தான் பண்ணினேன், ஆரம்பித்தேன். ஆனால் இடையிலே பாப்பா முழிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒன்றும் வரவே இல்லை. அதனால் டைம் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு என்னால் சாம்பார் அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலும் சாப்பாடும் தான் வைக்க முடிஞ்சுது. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க அவியலும் பச்சடி ரெடி பண்ணாங்க. அவங்க தான் அவியலும் பச்சடி வச்சாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க எப்போவுமே சமையல் பண்ண தெரியும். சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அவியல் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பாங்க. அதனால் சரி நீங்களே வைங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வைக்க சொல்லிட்டு நான் பாப்பா பார்த்துட்டு இருந்தேன். காய்கறிலாம் ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சீவலாம்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருந்தேன். சரி நவீன மிஷின் ஒன்று நம்மகிட்ட இருக்குது, முட்டைக்கோஸ் சீவலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன். இந்த மிஷினில் சீவுனா ரொம்ப சீக்கிரமாக சீவிடலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு எடுத்து சீவினேன். பார்த்தா நல்லாவே வரல. ஒரு மாதிரி தண்ணியாக, அதில் தனியாக போட்டு முட்டைக்கோஸ் தண்ணியாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பொடிசாக தூளாக இருந்துச்சு. சரி நமக்கு சிட் ஆகாது, நம்மளுக்கு கை தான் எப்போதும். இந்த சீவுறதுல எல்லா இதுலேயுமே அந்த பொடிசாக இருக்குது. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மாடலில் எடுத்தாலும் அந்த பொடிசாக உள்ளது இருக்குது. அது எதுக்குன்னே தெரியல. இது வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. சரி இவங்க பாருங்கள் இவ்வளோ ரொம்ப பொடிசாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி நம்ம கை வண்ணத்தை காட்டுவோம்னு சொல்லிட்டு கைட்டே எப்போவும் போல் கடான்னு கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு வெங்காயமும் கட் பண்ணிட்டேன். பொடி உள்ளி தான் போடணும்னு நினச்சேன் சாம்பாருக்கு. சரி பாப்பா இன்றைக்குள்ளே டக்குன்னு வைக்கணுங்கிறதுனால டக்குன்னு பெரிய வெங்காயத்தை போட்டு சாம்பார் வச்சாச்சு. வெட்டி முடிச்சுட்டு எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு முட்டைக்கோஸுக்கு சிறுபருப்பு போடுவேன். நான் சிறுபருப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டும் சேர்த்து போட்டு பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்ம சாம்பார்லேயே நிறைய கேரட் போட்டதுனால முட்டைக்கோஸுக்கு கேரட் போடலை. முட்டைக்கோஸுக்காக சிறுபருப்பு சேர்த்து கழுவி எடுத்து வச்சுட்டேன்னா அது ஒரு சைடு ஊறிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தான் வச்சுருக்கேன். அந்த ஈரப்பதத்துலேயே சிறுபருப்பு கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிரும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, மிளகாய் வத்தல் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணது, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கழுவி வச்சுக்கிற முட்டைக்கோஸ் உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணுன்னா ஓரளவு வெந்துடும். நம்ம தண்ணிலாம் சேர்க்க வேண்டியதில்லை. முட்டைக்கோஸ் கழுவி தானே வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயே பாப்பா பாருங்கள் கால் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தா. அப்புறம் இந்த பக்கம் சாம்பாருக்கும் ரெடி பண்ணிட்டேன். சாம்பாருக்கு வெறுங்கடாயில் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிட்டு, சாம்பாருக்கு எப்போதும் காய்கறி இந்த மாதிரி வதக்கி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். இந்த பக்கம் முட்டைக்கோஸும் நல்லா வெந்துருச்சு. முட்டைக்கோஸுக்கு உப்பு மஞ்சள் தூள் முன்னக்கிட்டே போட்டேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தேங்காய், மிளகாய், வெள்ளைப்பூடு, ஜீரகம் சேர்த்து அரைச்சி போட்டுட்டேன். போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணால் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. சாம்பார் இந்த பக்கம் மசாலா பொடி பாருங்கள், ஒரு விசில் தான் வச்சு சூப்பராக வந்துருச்சு பருப்பு. மசாலா பொடியெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் பருப்பு ஊற்றணும். பருப்பு ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தான் புளி கரைசல் ஊற்றணும். அவ்வளோதான் என்னோடய வேலை முடிஞ்சிட்டு. டைம் பாருங்கள், டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சி. அடித்து எல்லாமே செஞ்சு முடித்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. இப்படி தான் நேற்று சண்டே எங்களுக்கு போச்சு. சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், சாப்பாடு நான் செஞ்சேன். ஹஸ்பண்ட் வெண்டைக்காய் பச்சடியும் அவியல் செஞ்சாச்சு. சூப்பராக சாப்பிட்டு நேற்று சண்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ இதோடு முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைவம் தான் எங்கள் வீட்டில் எப்போதும் இருக்கும். அசைவத்தை விட சைவம் தான் ரொம்ப பிடிக்கும்.
இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.